தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இத்திருப்பலியில் ஜெரி ஜோசப் குடும்பத்தார் விரைவு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி திருப்பலியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பூங்காவனம் யாகப்பர் இவர்களின் கட்டுமான பணிக்கு தேவையான உதவியை பொருள் உதவியை இறைவன் தந்தல் வழியாக வேண்டுதல் வழியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரித்த ஆண்டனி சேவியர், மென்ரி செல்வராஜ், தினார் சந்திரா பாபு ஐயாதுரை ஆண்களை பாற்றிக்காக சிறப்பாக கொண்டாடுவோம். அது மட்டுமல்லாமல் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, குறிப்பாக இந்த நாட்களிலும் அதிகமாய் வேண்டி ஜெபிக்கும் ஜெபம் கொரோனா தொற்றுக்கிலிருந்து விடுதலை, பாதுகாப்பு, குணம். அவை தொடர்ந்து இறைவன் தாமே நம் பங்கு நல்லாயன் ஆலயக்கூடிய இறைமக்களை பாதுகாக்கவும் தன் வல்லமை மிகு அருக்கரத்தால் அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தும் சிறப்பாக மன்றாடுவோம். பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரி இறைவன் தாமே குணமளிக்கும்படியாகவும் திருப்பலியை சிறப்பாக மன்றாடுவோம். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பொதுக்காலம் 20வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய 3 வாசங்கள் அழகாக நமக்கு சொல்கிற செய்தி, ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லா இனத்தார் மீதும் அவர் ஒளி வீசுகிறார். யாரெல்லாம் நீதியையும் நேர்மையும் தேடுகிறார்களோ சொல்கிறார், நான் உங்களுக்கு விடுதலையை தருவேன், அந்த விடுதலை உங்கள் அண்மையில் இருக்கிறது, உங்களுடைய வெற்றி உங்கள் அருகாமையில் இருக்கிறது என்று சொல்கிறார். வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு வரக்கூடிய சோதனை தான். எல்லா காரியம் செய்வோம், ஆனால் நீதி நேர்மை நம்மக்கிட்ட இருக்குதா, நம்ம சுற்றி இருக்கிற நிகழ்வுகள் மத்தியில் அது இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்குமானால் பல நேரங்களிலே தவறி போகிறோம், அவற்றுக்கெல்லாம் மனமருந்தும். ஏன்னா சொல்றாரு, நீதியையும் நேர்மையும் தேடுகிற மனிதர்கள் மத்தியிலே விடுதலையும் என்னுடைய வெற்றியும் அவர்களுக்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நாம் அனைவரும் வாழ்விலும் இறைவன் வெற்றியை தர வேண்டும். குறிப்பாக இந்த நோயிலிருந்து வெற்றி, நம்முடைய பொருளாதார கடினமான சூழ்நிலை வெற்றி, பல்வேறு வாழ்வாதார பிரச்சனையிலிருந்து வெற்றி என இறைவன் நமக்கு வெற்றியை தரும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் அதே வழியிலே நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பயம், அச்சம், நடுக்கம், ஒருவேளை வரக்கூடிய சோதனைகள், வேதங்கள் வெற்றி மத்தியில் கூட விடுதலை தரும்படியாகும் திருப்பலியை சிறப்பாக மன்றாடும். பல வேளைகளில் நேர்மையும் நீதியும் ஆண்டவருடைய பெயரை
நாம் மகிமைப்படுத்தாத நேரங்கள் பல உண்டு. அவற்றுக்கெல்லாம் மனவருதி மன்னிப்பை வேண்டுவோம். தகுதியான முறையில் இந்த தூய மறை நிகழ்வுகளில் நாம் பங்கெடுப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூய மரியாதையும் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளின் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்துக்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறைவசனங்கள் 1 மற்றும் 6 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மஞ்சாட்டின் வீடு என்று அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உன்னை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உன் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உன்னை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவோராக. பல்லவி. இரண்டாம் வாசகம். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 29 முதல் 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்துதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியால் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரை ஏனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு உயர்வாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவாக்கியங்கள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அம்மா, உன் நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பொதுக்காலம் 20வது ஞாயிறு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நான் தூக்கத்தில் சொன்னது போல, கடவுளுடைய மாபெரும் இரக்கம் எல்லோருக்கும் சொந்தமானது. ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கான ஒரு சொந்தம் அல்லது. ஆங்கிலத்தில் சொன்னால், இட்ஸ் நாட் அ மோனோபொலி. ஜீசஸ் நாட் அ மோனோபொலி ஆஃப் யூ என்று சொல்றார். இயேசு எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இயேசு எல்லாருக்கும் சொந்தமானவர் என்பதை மூன்று வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறார். முதல் வாசகத்தில் இறைவாக்குனர் எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். நமக்கு நல்லா தெரியும், அந்த வாசகம் மிக தெளிவாக பிற இனத்த மக்களை பற்றி அழகாக எடுத்து சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீதி நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடிங்கள், நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படுத்துகிறேன். பழைய ஏற்பாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குலமாக இஸ்ராயல் மக்கள் இருந்தார்கள். ஏன்னா இயேசு கடவுள், யாவே கடவுள், அந்த இஸ்ராயல் மக்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக உடன்படிக்கை செய்து கொள்கிறார். நம்முடைய விவிலிய பக்தர்களை புரட்டி பார்த்து சொன்னால், தொடக்கத்திலிருந்து அவரது உடன்படிக்கை பிரமாணிக்கம் உள்ளவராக இருக்கிறார். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் தந்தையாயிருப்பேன், நீங்கள் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் அரசனாயிருப்பேன், நீங்கள் குடிகளாயிருப்பேன் சொல்லி ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக தன் உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்கிறார். ஆனால் ஆண்டவர் யாவே கடவுள் மட்டுமே அந்த பிரமாணிக்கத்துக்கு அவர் ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இஸ்ராயல் மக்கள் அவரை விட்டு வேறு தெய்வங்களை நோக்கி செல்வதாக பார்க்கிறோம். பிற கடவுளை நோக்கி அவர்கள் வழிபடுவதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நொந்து போய் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கவனம் கணிக்கணும். பிற இனத்து மக்களை பற்றி சொல்கிற போது அவர் சொல்றாரு,
இந்த பிற இன மக்கள் என்று சொன்னால் இஸ்ராயல் மக்களோடு சேராதவர்கள். அவர்கள் இஸ்ராயல் கடவுளை பற்றி கேள்விப்படுறாங்க. என்ன இஸ்ராயல் கடவுள் யாவே என்ன செய்கிறார், இஸ்ராயல் மக்களுக்கு என்ன செய்கிறார் என்பதை பிற இன மக்கள்லாம் பார்க்குறாங்க. இந்தியர்கள், அமோரியர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் பார்க்குறாங்க. கனானியர்கள் நிறைய சொல்லலாம். அப்போ அவர்களெல்லாம் பார்த்துட்டு அவர்கள் வெறுமனே காது வழியாக கேட்ட அந்த யாவை கடவுளை நம்பி அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வருவதை பார்க்கிறோம். சொல்றார் ஆண்டவருடைய ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவர் பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர்தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு ஓய்வு நாளை தீர்த்துப்படுத்தாது கடைபிடித்து தன் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது, அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். வார்த்தைகளை பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களெல்லாம் நான் அழைச்சி என் பக்கத்துல வைத்துட்டு நினைக்கிறேன் இஸ்ராயல் மக்களே, ஆனால் நீங்க என்ன புரிஞ்சுக்கல. எத்தனை முறை உங்களுக்காக நான் இனங்களை கடந்து நாடுகளை கடந்து வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பாலும் தேனும் குழிக்குரிய காணாந்தேசத்தில் உங்களை அமர செய்தேன். நிறைவான ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்பினேன். ஏன்னா என்னுடைய உடன்படிக்கைப்படி நான் அன்பு செய்கிறேன். தந்தையாக, ஒரு அரசனாக, ஒரு கடவுளாக நான் உங்களை அதிகமாக அன்பு செய்தேன். பசங்களிடம் பார்க்கிற பழைய ஏற்பாட்டில் உங்கள் பெயர்களை என் கைகளில் குறித்து வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. என் கைகளில் குறித்து வைத்திருக்கிறேன், உள்ளங்கைகளில் குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார்னா, உங்களை நான் பெயரிட்டு அழைத்தேன், நீங்கள் வெளியேற பெற்றவர்கள், அன்புக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் மகிழ்வுகிறார். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் இப்பதான் கடவுளை விட்டு போகிற போது அவர் கொண்டு போறாரு. ஆகவே அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இதற்காக அழைக்கப்பட்டவர்கள், ஆனா நீங்க அழைக்கப்பட்டவர்கள் கூட இல்லை. ஆனா அழைக்கப்படாத இந்த மக்கள் எனக்கு திருப்பணி செய்ய விரும்புறாங்க, ஆனா நீங்க விட மாட்டீங்க. திருப்பணி செய்ய விரும்புறாங்க, எனக்கு ஊழிய செய்ய விரும்புறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பெயர் மீது அவர்கள் அன்பு கூறுகிறார்கள். ஆண்டவர் பெயர் மீது நம்ம அன்பு கூறணும். ஆண்டவர் மீது, ஆண்டவர் இயேசு என்கிற நாமம் வல்லமையான நாமம், நாமத்தின் மீது நம்ம அன்பு கொள்ளணும். இயேசு என்கிற நம்ம வார்த்தை மீது நம்ம அன்பு கொள்ளணும். அந்த பேருக்கு ஒரு உண்டு. அதுதான் ஆண்டுடைய பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கட்டளையில் வீணாக சொல்லக்கூடாது. தேவையில்லாத காரியங்களுக்காக ஆண்டுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் மாட்சிமிகு காரியங்களுக்காக நாம் அன்பு கூறுவதற்காக ஆண்டவர் பெயரை 10 முறை 1000 முறை சொல்லலாம். அதான் மனவழி ஜெபம் சொல்றாங்க, நாம சொல்றாங்க. இயேசுவே 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 இயேசுவே. இந்த பெயரை மாட்சிப்படுத்தியதான் நம் நற்செய்தியில் பார்க்கிறோம். இந்த கனானிய பெண், ஆண்டவரே தாவீதின் மகனே எம்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் பெயரை மாட்சிப்படுத்துறார். பார்க்கிறோம். ஆண்டவருடைய பெயரை மாட்சிப்படுத்திய மக்கள் யாரு? ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்படாத பிற இனத்து மக்கள். திருப்பணியை செய்வதற்காக விருப்பத்தோடு காத்திருக்கிறாங்க. அவர் நமக்கு ஊழியராயிருக்க விரும்புகிறாங்க. ஆண்டு சொல்றாரு, அவர் நம் ஊழியராய் இருப்பதற்கு, ஆண்டுடைய ஊழியராய் இருப்பதற்கு, அடிமைகளாய் இருப்பதற்கு காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் எப்ப நமக்கு கட்டளையிடுவார், காரியங்களை செய்யலாம். ஆண்டவர் எப்படி நமக்கு பணிகளை கொடுப்பார்கள், எடுத்து செய்யலாம். ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் போய் இஸ்ராயல் மக்கள் அறிவிக்கலாம் சொல்லி பிறந்த மக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி அவர்கள் ஆண்டவரோடு தன்னை இணைத்துக் கொண்டார்கள். அவர் சொல்றார், ஆண்டவர் பழைய ஏற்பாடு, ஆண்டவர் என்னோடு இணைத்துக் கொண்டார்கள். ஓய்வு நாளை தீர்த்து கொடுத்தார். நிறைய கடன்கள் இருந்தது. பழைய ஏற்பாடு நிறைய கடன்கள் நான் பார்க்கிறோம். லேவி ராகமத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. அதே போல எண்ணிக்கை ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆகவே இதெல்லாம் சொல்லப்பட்ட நியமங்கள், நெறிமுறைகள் நிறைய ஆண்டு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லி. இப்போ ஓய்வு நாள் ஒன்று. ஓய்வு நாள் என்பது ஆண்டுடைய சட்டங்களெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் தான். அது ஓய்வு நாளை அவங்க தீட்டுப்படுத்துறது. நீங்க தீட்டுப்படுத்துறீங்க ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை எதுவும் செய்ய வேண்டாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டுடைய பெயரை மட்டும் மகிழ்ப்படுத்துங்க. ஓய்வு நாளில் நீங்க போய் அந்தந்த காரியங்கள்லாம் ஈடுபடுறீங்க. சுத்தமான காரியங்களில் ஓய்வு நாள் ஈடுபடுவதில்லை. ஆகவே சொல்றாரு, ஓய்வு நாளை தீர்த்துப்படுத்தாது கடைபிடித்து பாருங்க. அவனுக்கு ஒரு சின்ன உடன்படிக்கை தான் ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டார். ஏன்னா அவங்க இஸ்ராயல் மக்கள் மத்தியில இருந்த ஒரு எருசலேம் தான் அவருடைய மலை. அவங்க அங்கே போய் ஆண்டவர் தொழுதார்கள், பணி செய்தார்கள். ஆனால் இந்த புறவின மக்கள் அவர்களுக்கான மலையில தான் அவர்கள் போய் அவர்கள் தொழுதார்கள். ஏன்னா விட மாட்டாங்க, இவங்க இஸ்ராயல் மக்கள் விட மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட குலமாக பண்ணாங்க நினைச்சாங்க. ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட குலம் நாம சிறப்பான மக்கள் என்பது அவர்களே நினைத்துக் கொண்டார்கள். ஆகவே பிறந்த மக்களை அவர்கள் உள்ளே விடுறது கிடையாது. எருசலேம் உள்ள விடுறது கிடையாது. எருசலேம் திருமணைக்கு விடுறது கிடையாது. எருசலேம் ஆலயத்துக்குள்ளே அவர்கள் நழுவதை கிடையாது.
ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட மக்கள் நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேனோ அதை எடுத்து நான் கொடுப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். எது? அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். எந்த திருமலையை வானான்னு புறந்தன்றியோ அந்த திருமலைக்கு அழைத்து வருவேன். எந்த இறை இல்லத்துக்கு நீ வேண்டாம் சொல்லி அவர்கள் திருத்துறியோ அந்த இறை இல்லத்துக்கு அவர் நான் ஜெபிக்க அழைத்து வருவேன். அவர்கள் அங்கே மகிழ்ச்சியை கொடுப்பேன் சொல்றாரு. வார்த்தைகளை பாருங்க, அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இஸ்ராயல் மக்களுடைய பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்து திருமலை. ஏன்னா அவர் நினைச்சு பார்க்குறாங்க, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் மலை மீது ஏறி தான் மோசேஸ் அவர்கள் சட்டங்களை கொடுத்தார். ஆகவே அவர்கள் மலை தான் அவர்களுக்கு தான். ஏன்னா சீயோன் மலை தான் அவருடைய மலை. சீயோன் மலையில ஆண்டவருடைய மலை சீயோன் மலை. அந்த சீயோன் மலை ஆண்டு சொல்றாரு, உன்னை அழைச்சி நீ வரல, நான் போய் உறவினத்தாரின் உடன்படிக்கை செய்து கொண்ட இந்த மக்கள் என் மீது பிரமாணிக்க இருக்கிற மக்களை கொண்டு வந்து அங்கே நான் அமர்த்துவேன். அது மட்டுமல்ல, இறைவேற்றல் செய்யப்படும் என் இல்லத்தில் ஜெபிக்கிற இடத்துல அவர்களை மகிழ செய்வேன். பாருங்க, சூப்பர் வார்த்தை. என்னுடைய மக்களை என்னுடைய ஜப வீட்டில் சந்தோஷப்படுத்துவேன். அப்படின்னா கடவுள் ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படி ஆண்டவர் வார்த்தைகளை அடித்துக்கொண்டே போகிறார். அவர்கள் படைக்கும் எரிபலிகளையும் மற்ற வழிகளையும் என் பீடத்தின் மேல் நான் ஏற்றுக்கொள்வேன். வார்த்தைகள் இதே ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ராயல் மக்களுக்கு முன்னாடி படிச்சு நான் சொல்றாரு, உங்களை நான் வெறுக்கிறேன். உங்கள் கைகளால் நீங்கள் ஏற்பட்டு கொடுக்கக்கூடிய அந்த பலிகளையும் எரிபலிகளையும் காணிக்கை பலிகளையும் நான் அறவே வெறுக்கிறேன். நான் உங்கள் உருகிய உள்ளத்தை தான் வெறுக்கிறேன் சொன்ன ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை பார்த்து, பலியவானா எரிபலிவானா காணிக்கை பலிவானா நீ ஒண்ணுமே எனக்கு செய்ய வேண்டாம், உள்ளத்தை மட்டும் எனக்கு குர்ரா அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். ஆனா இந்த மக்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய உள்ளம் எண்ணம் இருப்பதனால நீங்கள் கொடுக்கிற எல்லா பலிகளையும், எரிபலி சாதாரண பலி எல்லா பலிகளையும் மற்ற பலிகளையும் நான் என் பீடத்தில் ஏற்றுக்கொள்வேன். ஏனெனில் என் இல்லம் மக்களின் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீட்டு. The house of God is a house of prayer. It is house for all. கடவுளுடைய வீடு இறைவேட்டலின் வீடு. இந்த வீட்டில் எல்லாருக்கும் இடம் உண்டு. இதில் தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். திருச்சபையிலேயே அடிமைத்தனைகள் இருக்கக்கூடாது, அடக்குமுறைகள் இருக்கக்கூடாது, ஆண்டான் அடிமை இருக்கக்கூடாது, சாதிய முறைகள் இருக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, ஆண்டவருடைய வீட்டில் எல்லாருக்குமான இடம் இது. ஆண்டவருக்கு எல்லோரையும் மகிழ்வுற செய்கிறார். எல்லோரையும் இந்த இடத்திலே ஆண்டவர் தன்னை வெற்றி வாகையை இந்த இல்லத்திலே வழங்குகிறார். அவர் நமக்கு விடுதலை தருகிறார் இந்த வீட்டில். அப்பேற்பட்ட விடுதலை தரக்கூடிய ஆண்டவர், அவர் கொடுக்கக்கூடிய விடுதலை, அவர் கொடுக்கக்கூடிய அந்த நேர்மையான ஒரு சூழல், இதெல்லாம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு சொல்ல ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆகவே ஆண்டவர் சிறப்பாக இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்தாலும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரே, அவருடைய மீட்பு எல்லோருக்கும் பொருந்தியது என்பதான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மிக தெளிவாக சொல்கிறது. சால்வேஷன் இஸ் ஃபார் ஆல். ஒரு காலத்தை சொன்னாங்க, திருச்சபை விட்டு மீட்பு கிடையாது, திருச்சபைக்குள்ள வந்தாதான் மீட்பு, இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்வதற்கு மட்டுமே மீட்பு. இன்றைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, பரிசுத்த ஆவியுடைய அதிர்வெளிகள் எங்கெல்லாம் இருக்குது, பரிசுத்த ஆவியுடைய நன்மைத்தனங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ, ஆண்டவர் இயேசுடைய விழுமியங்கள் எங்கெல்லாம் விதைக்கப்பட்டிருக்கிறதோ, அது எந்த மதமாக இருந்தாலும் அவர்களும் இந்த மீட்புக்குரியவர்கள் என்பதை திரு அவை ஏற்றுக்கொள்கிறது. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திருத்தந்தையர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது வருவோம், இரண்டாம் வாசகத்துக்கு. அப்ப பழைய ஏற்பாடு ஆண்டு மிக தெளிவாக சொல்றார், என் வீடு எல்லாருக்குமான வீடு, இறைவேண்டலின் வீடு எல்லோருக்குமான வீடு, எல்லா மக்களுக்குமான வீடு. அங்க யாரை சிறப்பாக சேர்க்க போறேன்னா, நீ உன்னை தேர்ந்தெடுத்தனால நீ வருவன்னு சொல்ல முடியாது. யாரெல்லாம் நேர்மையும் நீதியும் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வீட்டில் விடுதலையும் வெற்றியும் உண்டு. அவர்கள் தான் இந்த இல்லத்தில் மகிழ்வுரை செய்வேன், அந்த என்னுடைய இல்லத்தில் அவர்களை கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இரண்டாம் வாசகம் வரும்போது அதைத்தான் பவுலடிகளார் வித்தியாசமாக சொல்றாரு. நமக்கு தெரியும், பவுலடிகளார் வந்து பென்யமின் குலத்தவன், 12 குலங்கள் இருக்குது இஸ்ராயல் மக்கள் மத்தியில். பென்யமின் குலத்தோரை சார்ந்தவர் தான் பவுலடி. அவரே சொல்றாரு, நான் பென்யமின் குலத்தவன், நான் வந்து கமாலியல் படித்திருக்கிறேன், திருச்சட்டங்கள் அறிந்திருக்கிறேன் சொல்லி தன்னை மார்த்தனி கொண்ட ஒரு யூதர். அவரு சொல்றாரு, நான் வந்து உறவினத்தாருக்கான அப்போஸ்தலன். ஏன்னா ராயப்பர் மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் இஸ்ராயல் மக்களுக்காக பணியாற்றுறாங்க. இவர் பார்க்குறாரு, எப்படா கிறிஸ்துவ கொண்டு போய் மற்றவங்களாம் சேர்க்கறது, இன்னும் எவ்வளோ பேர் கிறிஸ்துவ அறியாமல் இருக்கிறாங்களே, எல்லாருக்கும் தான் சொல்லணும் கிறிஸ்துவ அப்படி சொல்லிட்டு அவர் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர் அல்ல, அவரை தானே தன்னை அறிவித்து கொள்கிறார். நான் வந்து இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்ராயல் குலத்துக்கல்ல, என்னுடைய குலத்துக்கல்ல, மாறாக பிற இனத்தாருக்கு அறிவிப்பை கடவுள் என்னை தேர்ந்து கொண்டார், நான் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லி தன்னை அப்போஸ்தலன் அழைத்துக் கொள்கிறார். அவர் சொல்றாரு, பிற இனத்தாரை பற்றி சொல்கிறார். அவர் போய் சொல்றார்,
உங்களுக்கு பிரயணத்தார் உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமைப்படுகிறேன். நான் பெருமை பாராட்டுறேன்னா உங்களுக்கு நான் ஒரு அப்போஸ்தலனா இருப்பதை பெருமை பாராட்டுறேன். ஏன்னா படிங்க சொல்றாரு, ஏன்னா கடவுளுடைய காரியங்களை கடவுளுடைய மாட்சிக்குரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். இதனால என்னுடைய இனத்தார் யூதர்கள் இதனால எரிச்சல் விட்டு பொறாமப்பட்டு எரிச்சல் விட்டு இதனால் மீட்கப்பட மாட்டாங்களாங்கிற ஆவல் எனக்கு இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாமே எடுத்து இயேசு எடுத்து சொன்னாரு. அங்க இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் எடுத்து சொல்றாங்க இஸ்ராயல் மக்களுக்கு, யூதர்களுக்கு. ஆனா அவன் கேட்கல. ஆனா நீங்க கேட்கறீங்க யூத பிறனத்து மக்கள். அவர் சொல்றாரு, நான் வேண்டுமென்றே கடவுள் என்ன கொடுத்திருக்க ஞானத்தினாலே உங்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்து அவருடைய வார்த்தைகள் பயங்கரமா இருக்கு. ரோமேருக்கு திரும்பவும் ரோமேரை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு பிற கடவுளை வணங்கக்கூடிய உங்கள் மத்தியிலே நான் பணி செய்வதிலே பெருமை பாராட்டுகிறேன். நீங்கள்லாம் இறை மக்கள் இயேசு நம்புறீங்க இப்ப. ஆனா என்னுடைய மக்கள் அவர்களுக்காகத்தான் கடவுள் மீட்பு திட்டத்தை வரைந்தார். அவருக்காகத்தான் இயேசு வந்தாரு. அன்றைக்கு இரக்கம் பெற்றவர்கள் இன்றைக்கு இரக்கம் பெறல. ஏன்னா அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வதனப்பட்டு, ஒருவேளை நான் உங்கள் மீது மத்தியிலே பணி செய்வதனால நீங்க இப்படி ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை பார்க்கும்போது அவர்கள் பொறாமப்பட்டு என்னுடைய இனத்தாரே பொறாமப்பட்டு அதனால மீட்கப்பட மாட்டாங்களா ஏக்கத்தோடு நான் இருக்கிறேன்னு சொல்லி அழகாக சொல்லிவிட்டு சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, கடைசி அவர் சொல்கிற போது கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதே. கடவுள் ஒரு முறை நமக்கு அழைப்பு கொடுத்தார், இந்த வாழ்வுக்கான அழைப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, இந்த கிறிஸ்துவனா வாழ்வதற்கு இந்த பரிசுத்தமான வாழ்வுக்கான அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் அருள் கொடைகளை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா நமக்கு அவர் திரும்பி வாங்கிக்க மாட்டாரு. நீ கெட்டவன், நீ நல்லவன் பிடிக்க மாட்டார். நாம தான் கடவுளுடைய அருள் கொடைகளை புரிந்து கொள்ளாமல், கடவுள் கொடுத்த அழைப்பை நாம் புரிந்து கொள்ளாமல் நாம தான் நம்மளை புறந்தளிக்கிறோம். நாமளே நம்ம கடவுள் விட்டு விலகி கொடுக்கிறோம். அவை கடவுள் பெறுவதில்லை. கொடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் அவர் திரும்ப பெறுவதில்லை. நம்மள மாதிரி கிடையாது. நம்மலாம் சில நேரத்தில் கொடுப்போம், நம்ம பிடிக்கலன்னா திரும்பி பிடிப்போம், ஏதாவது உதவி செய்வோம். பிடிக்கல வச்சுக்க அதை கொடுப்பா, திரும்பி நான் காசு கொடுப்போம், உதவி செய்வோம். அப்புறம் நமக்கு பிடிக்கல, சரியா நமக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா சீக்கிரமாக வாங்க பார்ப்போம். இப்போ கொடுப்பா, இந்த வேலை இருக்குப்பா, சீக்கிரமாக கொடுப்பா அப்படின்னு வாங்கணும். ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. அவர் கொடுத்துட்டாருன்னா அவருடைய முடிவோட தான். அப்போ என்ன சொல்றாரு பூரணிக்கிறாருன்னா, எல்லாரும் மீட்கப்படணும். ஆகவே என்னுடைய இன மக்கள் யூதர்கள் கூட மீட்கப்படணும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அவர் சொல்றாரு ரோமேயர்களை பார்த்து, ரோமை திருப்பத்தை எழுதுறாரு, அன்புக்குரியவர்களே கடவுள் எல்லாரையும் தான் அழைக்கிறாரு. ஆகவே நாம எல்லாருமே கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். நாம தான் இது உணராம கடவுளை விட்டு விலகி போகிறோம் சொல்லி வேதனைப்பட்டு அவர் இந்த கடிதத்தை எழுதுவதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கு கடைசியாக நான் இந்த நற்செய்தியுடைய முடிக்கிறேன். ஏன்னா இந்த முதல் வாசகம் இரண்டாம் வாசகமே சொல்லுது. முதல் வாசகம் குறையினத்தாரை கடவுள் புகழ்வதாகும், இரண்டாம் வாசகம் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குது, மூன்றாம் வாசகம் ஒரு எடுத்துக்காட்டோடு இருக்குது. ஆண்டவர் தீர் சீதோன் பகுதி நோக்கி செல்கிறார். அப்ப ஆண்டவர் கூட தன்னுடைய பணி வாழ்விலே கலிலியாவை மட்டும் தேர்ந்தெடுக்கல. அதாவது டெக்கபோலிஸ் என்று சொல்லப்படுகிற 10 நகரங்கள் தான் இருக்குது. கலிலியாவை சுற்றி 10 நகரங்கள் தான் இருக்குது. இந்த 10 நகரம் தான் இயேசு போதிச்சார், வேற எங்கேயும் போதிக்கிறார். அவ 10 நகரங்களை தாண்டி இயேசு தீர் சீதோன் பகுதிகளுக்கு போறார். அப்படின்னா இந்த செலக்டட் பிளேஸை தாண்டி ஆண்டவர் பிற இனத்த மக்களையும் மீட்பதற்காக அங்கே செல்கிறார். அந்த எல்லை பகுதிக்கு வந்த உடனே அங்கே ஒரு கனானி, ஏன்னா தீர் சீதோன் தான் நம்ம பழைய பாட்டிலே பார்க்குறோம், உறவினத்தார் வாழக்கூடிய இடமா இருக்குது, கனானியர்கள் வாழக்கூடிய இடம் தான். அப்போ கனானிய பெண் ஒன்று பற்றி, ஏன்னா கனானியர்கள் இவங்க சேர்க்க மாட்டாங்க, இவங்க பகுதி முதல் தொத்திடுவாங்க. ஆகவே இவங்க போக மாட்டாங்க இந்த இடத்துக்கு, ஒன்று கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது. வித்தியர்கள் இருப்பாங்க, அவர்கள் எடுக்க முடியாது. சமாரிகள் இருப்பாங்கன்னா கூட புறவினத்தார்கள். ஆகவே இவர்கள்லாம் பயந்து வாழ்ந்தார்கள் யூதர்கள் மத்தியில். நம்ம இதில் இருக்கிற மாதிரி சாதி அமைப்பு மாதிரி, நான் பெரிய ஜாதி, நான் கீழ் ஜாதி, நான் இந்த இது அது சொல்லி நமக்குள்ளே பிரிவினைகள் ஏற்படுத்தி போது அப்போ யூத சமுதாயத்தில் இப்படி ஒரு மனநிலை இருக்குது. அப்போ அந்த இயேசு அந்த பகுதிக்கு வேண்டுமெனே போறார். போகிற போது அங்கே கனானிய பெண், ஏழை ஒரு பெண் சொல்றா, ஐயா தாவீதின் மகனே என் மேல் இறக்குமாயின் என்று கதறுகிறார். அப்படி வார்த்தைகள் கதறுகிறார். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள். ஆண்டவரே, என் குழந்தை என் மகன் பேய் பிடிச்சிருக்குது, கொடுமைக்குள்ளாகுன்னா அவள் தன்னைத்தானே கிழித்துக் கொள்கிறாள், தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறாள், அவள் பிறழ்கிறாள், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறாள். ஆண்டவரே, கொடுமைக்குள்ளா இருக்கிறாள், கொடுமையிலிருந்து எங்களுக்கு விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறுகிறார். பாருங்களேன், யூதருடைய மனநிலையை அங்கே சீடர்கள் வெளிப்படுத்துறாங்க. யூதர்கள், ஏன்னா எல்லா யூதர்கள் தான், யூதர்கள் அங்கே சீடர்கள் சொல்றாங்க, அவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே இந்த பெண், இவரை அனுப்பிவிடும்,
என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருக்கொள்ளவே நான் அனுப்பப்பட்டேன். யாரா உங்களுக்கு சொல்றீங்க? காணாமல் போன மக்கள் அவர்கள், ஆடுகள் அவர்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த புடைக்குள்ள மீட்புக்குள்ள கொண்டு வரணும். இந்த பணி அது உங்களுக்கு மட்டும் 10 நகரங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே நான் தான் இயேசு, நான் தான் மீட்பர் என்பதை உலக இயேசு அறிவிக்கிறார் இன்னைக்கு. ஆகவே அவர் சொல்றாரு, இவங்க அனுப்பிவிடுங்க ஆண்டவரே, ஏன்னா நீங்க எங்களுக்கு தான் புரிதல் யூதருடைய மனநிலை அப்போஸ்தலர் மனநிலை, நீங்க எங்க ரபி, நீங்க யூதர், நீங்க போய் யூதருக்கு தான் போதிக்கணும், யூதர் தான் மீட்கணும், நீங்க வேற யாரும் மீட்க கூடாது. அதான் அவருடைய மனநிலை. ஆனால் இயேசு சொல்றாரு, நான் காணாமல் போன ஆளுகளிடமே அனுப்பப்பட்ட அவனை மீட்கணும், நீ என்ன போய் போக சொல்றியப்பா சொல்லிட்டு திரும்பி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாரு. இதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வேற மாதிரியே விட்டப்பட்டு பண்றாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்காது. நான் இப்போ சொல்ற மாதிரி இயேசு திரும்பி, ஏன்னா இவர்கள் அந்த பெண்ணை பார்க்கிற போது அங்க இருந்த மக்களும் சீடர்களும், ஒரு கனானிய பெண் போது ஒரு ஏழை பெண்ணா இருப்பா, ஒரு அசிங்கமான ஒரு பெண்ணா இருப்பா, வசதி வாய்ப்பு இல்லாத பெண்ணா இருப்பா. ரெண்டாவது, அவள் குலங்களின் அடிப்படையிலே சாதி அடிப்படையில் அவள் கீழ்த்தரமானவளாக கருதப்பட்டாள். ஆகவே யூதர் அங்கே போகக்கூடாது, அதுவும் ரபி போதகர் போய் கை வைப்பாரா, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர்கள் தன்னுடைய யூத மனநிலையை, ஒரு அடக்குமுறையை மனநிலையை வெளிப்படுத்துகிறார். அப்ப இயேசு திரும்பி அந்த பெண்ணை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பார். இதுதான் சீடர்களுக்கும் அங்க இருந்த அப்போஸ்தலர்களுக்கும் மக்களுக்கும் பெரிய விழிப்பாக இருந்தது. ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். பார்த்தோன்னே அந்த பெண் அவர் முன் வந்து பணிந்தார். இவங்க வந்து ஆண்டவரை பார்க்கிற விதமும் அந்த பெண் பார்க்கிற விதத்தையும் ஆண்டவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். வந்து அவள் கேட்பதற்கு கூட தைரியம் இல்லாமல் அவள் பணிந்து அவள் முழந்தால் இட்டு, ஐயா எனக்கு உதவியர்களும் என்றார். பாருங்க, ஐயா உதவி செய்யுங்க ஐயா, இவங்களாம் தடை பண்றாங்க, என்ன எனக்கு உதவி செய்யுங்க, எங்க பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, பொறுமைக்குள்ளாக இருக்கிறான். ஆண்டவர் வேணும்னே கேட்கிறாரு. மறுபடியாக சொல்றாரு, பிள்ளைகளுக்குரிய உணவை இவங்க சொல்றாங்கப்பா. அதாவது மக்கள் இவங்களாம் நினைச்சிருக்காங்க, மெஸ்ஸியா எனக்கு எங்க அப்பா தான் மெஸ்ஸியா, நாங்க தான் பிள்ளைங்க, எங்களுக்கு மட்டும் தான் அந்த அருள் வேணும், எங்களுக்கு மட்டும் தான் அந்த அருள் வேணும், விடுதலை வேணும், எங்களுக்கு தான் வெற்றி வேணும் என்று நினைத்து கொண்ட அந்த மக்கள் மத்திய மனநிலை வெளிப்படுத்துறாரு. பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகள், நீங்களாம் புறவைத்தார்கள், நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில் முறையல்ல என்றார். உடனே பெண், ஆமையா கரெக்ட் தான், ஏன்னா நீங்க யூதர்களுக்கு தானே முதல் செய்யணும், நான் வானா சொல்லல. எவ்வளவு சிம்பிளா இருக்கிற பாருங்க, நீங்க செய்யுங்க, வானா சொல்லல. நீங்க அவங்களுக்கு தான், தந்தை பிள்ளைகளுக்கு தான் இல்லை சொல்லல. நீங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க, உணவை கொடுங்க. ஆனா நீங்க சாப்பிடும் போது நீங்க எவ்வளவோ அருள் வளங்களை எடுத்து கொடுக்குறீங்க ஆண்டவர், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுக்குறீங்க, அதுல 2-3 கீழே விழாதா எங்களுக்கு? நீங்கள் தின்னுகிற உணவிலே பருப்புகள் கீழே விழாதா? அதை கீழே இருக்கக்கூடிய மேஜை கீழே இருக்கக்கூடிய ஓரமா இஸ்ராயல் மக்களுடைய நகர்ப்புறங்கள் ஓரங்களில் வாழக்கூடிய விளிம்புகளில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களா எங்களுக்கு அது விழும் போது நாங்கள் பிரித்து தின்னக்கூடாதா என்கிற கேள்வியை கேட்கிற போது அது ஒரு சாட்டை அடியாக யூதர்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரே சொல்றாரு, ஐயா ஆனாலும் தன் உரிமையாளரின் மேசிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் திரும்ப, எங்க நாயை நான் சொல்லிக்கிறேன், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய அருள் எங்களுக்கும் சொந்தம் இல்லையா, எங்களுக்கு இல்லாத ஒரு சொந்தமா நீங்க அப்படின்னு கேட்கிற போது ஆண்டவரே மெய்சிலித்து போய் சொல்றாரு. வார்த்தைகளை பாருங்க. முதல்ல ஆண்டவர் அந்த பெண்ணை பார்க்கிற போது பெண் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசுவை இப்ப பேசும்போது மற்ற மத்தியிலே ஒரு மதிப்பு கொடுக்கிறாரு. அம்மா என்கிற வார்த்தை பயன்படுத்துறார். மன்னை மரியாதை பார்த்து, அம்மா இன்னும் என் நேரம் வரவில்லை என்று சொன்ன ஆண்டவர் அன்றைக்கு தாய் கொடுத்த அதே மரியாதையை அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறார். அம்மா உன் நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியவாறே உனக்கு நிகழ்த்தும் என்று சொன்னார். அந்த நேரமே அந்த மகளுடைய பிடி நீங்கியது. அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லாருக்குமானவர். இன்றைக்கு ஆண்டவரையும் திரு அவையும் சிலர் சொந்தமாக்கி கொள்றாங்க. எனக்குத்தான். இன்னைக்கு நான் இருப்பேன் ஃபாதரான, நாளைக்கு இந்த பணி முடிச்ச உடனே இன்னொரு பணிக்கு நான் செல்ல வேண்டும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பணி செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அதே போல நாம் எல்லோருமே ஆண்டுடைய இல்லத்துக்கு அழைக்கப்படுகிறோம். ஆகவே எல்லாருக்குமான இல்லமாக நம்முடைய இல்லம் மாறணும். அப்படின்னா நாம இயேசுவை எல்லாருக்கும் அறிவிக்கணும். எல்லாருக்கும் உரிமையானவர் இயேசு, எல்லாருக்கும் சொந்தமானவர். அவருடைய அருள் வளங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய கொடுக்கிற வெற்றி, விடுதலை எல்லாருக்குமே சொந்தமானது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி ஒரு சிலர் தனக்கு சொந்தமாக்கி பார்க்கிறாங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. இயேசு எனக்கு சொந்தம், எல்லாருக்கும் சொந்தம். என்னுடைய சக மனிதன் மத்தியிலே அந்த இயேசுவை நான் கொடுக்கிற போது, இயேசுடைய ஆசீர்வாதங்களை அவன் சுவைக்கிற போது உண்மையிலே நானும் கூட ஆசீர்வாதமாக மாறுறேன். அன்புக்குள்ளே மீட்பு திட்டம் என்பது தான். The salvation is for all. மீட்பு எல்லோருக்கும் சொந்தமானது. இதை எனக்கு ரொம்ப ஆணித்தரமான நம்பிக்கை உண்டு.
மதங்களை தாண்டி, இனங்களை தாண்டி, மொழிகளை தாண்டி இயேசு எல்லாருக்குமான சொந்தமானவர். திருவை எல்லாருக்குமான சொந்தம். ஏன் திருவை கொண்டு வரேன்னா, இயேசுடைய மறைவுடன் தான் இந்த திருவை. இயேசு என்பது வேற, மறை திரு அவை வேற, திருச்சபை வேற கிடையாது. திரு அவை என்பது அதுதான். அதே போல மறை மாவட்டம் அப்படிதான், பங்கு அப்படித்தான், எல்லாருக்குமான சொந்தமான இடம். ஆகவே இந்த ஃபாதர் முக்கியமானவர், நீங்க முக்கியம் இல்லை, நமக்குள்ளே நீங்க பெரியவங்க நாங்க பெரிய சின்னவங்க என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல எல்லாருமே ஆண்டவர் முன்பாக சரிசமமானவர்கள். ஆண்டவர் எல்லா வருஷமும் எடுத்துக் கொடுக்கிறார். இன்னைக்கு பாருங்க வார்த்தை சொல்ல, இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் ஆண்டவர் இன்றைக்கு மிக தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்படாத பரிணத்து மக்கள் ஆண்டவருடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பெறுகிறார்கள். பார்க்கிறோம், ஆண்டவர் இடத்துல போறாரு, ஒரு ஊமை வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு விருந்து கொண்டாட போகிறேன். தலைவர் சொல்றான், நான் இந்த அழைப்பழைத்திருக்கிற கொண்டு போய் என் நண்பர்களையும் என்னுடைய உறவினர்களும் அழைத்து பாருங்கள் சொல்லி தன் பணியாளர்கள் அனுப்புகிறான். எல்லாம் போய் கொடுக்குறாங்க நோட்டீஸை. பார்த்தா ஒருத்தர் சொல்றான், எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு அப்படி சொல்லி எங்கள் வீட்டில் வேலை இருக்குது ஒருத்தர் சொல்லிட்டான். இன்னொருத்தர் 100 வேலை சொல்லி தட்டி கழிக்கிறான். யாருமே வரல. உடனே ஆண்டவர் சொல்றாரு, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ அழைக்கப்பட்டவர்களோ பலர், ஆனால் தேர்ந்தெடுப்பு சிலர். நீங்க போய் என்ன சொல்றாரு, தெருவில் அடிக்கக்கூடியவர்களை கொண்டு வாங்க, ஏழை எளிய மக்களை கொண்டு வாருங்க, சாலை ஓரங்களில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு வாங்க, எல்லாரும் என்னுடைய பந்தியிலே வந்து அமழ்த்தோம். ஏன்னா அழைப்பு கொடுத்த எல்லாருக்கும், ஆனால் பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் இல்லை, வந்தவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரே, ஆண்டவர் நோக்கி வரணும். அது யாரா இருக்கட்டும், ஆண்டவர் நோக்கி யார் வரலான்னு அழைத்தவங்களும் வரல, அழைக்கப்படாதவங்க வரலன்னா 2 பேருக்கும் சாபத்துக்குரிய வருதான், அதில் மாற்றி கருத்தல்ல. ஆனால் அழைப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அந்த அழைப்பை பெற்று ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை ஆதங்கத்தோட ஃபாதர் பேசினா, கடவுளுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அதை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை அழகுபடுத்துகிறார். நான் நேற்று கூட அந்த வாசகத்தை சொன்னேன், ஆண்டவருடைய மாட்சி நம்மை அழகுபடுத்துகிறது. நேற்று வாசகம் தான், ஆண்டவருடைய மாட்சி நம்மீது இறங்கி நம்மை அழகுபடுத்துகிறது. ஆண்டவருடைய மாட்சி எப்படி வரும்? கடவுளுடைய நியமங்களை, ஆண்டவர் கொடுத்த சட்டங்களை நாம் கண்ணுங்கருத்துமாக கடைபிடிக்கணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், 10 கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்புறம் புதிய ஏற்பாடு 2 கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அன்பு செய்யணும், பிற அன்பு, இறை அன்பு செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும். நாம் அப்படியாக கடவுளின் நியமங்களையும் முறைமைகளையும் நாம் கடைபிடிக்கிற போது ஆண்டவருடைய மாட்சி நம்மை அழகுபடுத்தும். ஆண்டவர் நம்ம எல்லாம் கூட்டி வந்து இந்த இல்லத்திலே நாம் மகிழ்வுறச் செய்வார். இந்த இல்லத்தில் நம்ம மீண்டுமாக கோவிட் முடிச்சு நாம் எல்லாம் வரும்போது மகிழ்ச்சியோடு இந்த இறை இல்லத்துக்கு வரணும். இந்த இறை இல்லத்தினுடைய வீடு எல்லாருக்குமான வீடாக மாறணும். இது வெற்றியும் விடுதலையும் தரக்கூடிய வீடுகளாக மாறணும், வீடாக மாறணும். எல்லோருமே ஆண்டவருக்கு சாட்சிகளாக உலகத்துக்கு நாம் நந்தி வர இறை மக்கள் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நமக்குள்ளே நம் வேறுபாடுகள், நமக்குள்ளே குரோதங்கள், நமக்குள்ளே தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இங்கே மன்னிக்க முடியலன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இறை இழுத்து வரவே முடியாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் யூதர்கள் தள்ளப்பட்ட போதே கடவுள் நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார். அப்படின்னா அவர்கள் வந்தாங்க, யூதர்கள் வந்தாங்கன்னா கடவுள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைய மாட்டாரான்னு 2ஆம் வாசகம் சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கடவுள் அள்ளி கொடுக்கிறார், நாம தான் அள்ளி பெறுவதில்லை. அவை நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பு, நேர்மை, உண்மை, நீதி இவற்றெல்லாம் கடைபிடிக்க வச்சுனா கடவுளுடைய மாட்சி நம்மை அழகுபடுத்தும். அதன் மூலமாய் பெறுகிற மகிழ்ச்சியை, நிறைவான மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து வாழ்வோம். எல்லாம் நல்ல இறைவன் போற்றி பெறுவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மகிழ்ச்சி, நம் நம்பிக்கையை மகிழ்ச்சியோடு அறிக்கையிடுவோம். Hallelujah.
தெளிவாக சொல்கிறார். என் வீடு, என் இல்லம் எல்லா மக்களினத்தாரையும் இறை வேண்டலின் வீடு என்று சொல்கிறார். இது இறை வேண்டலின் வீடு. நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆதரவுகள், நம்முடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற ஆண்டவர் மகிழ்ச்சி தருகிற இல்லம் இது. இவற்றில் இந்த இடத்துல நம்முடைய தேவைகளை நன்றாக எடுத்துரைப்போம். அன்பே ஒரு வாணி இறைவா, என் திரு அவைக்காக ஜெபிக்கிறோம். என் திரு அவையை வழிநடத்தும் என் பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ், என் ஆயர் மேதர் நீதிநாதன், எல்லா ஆயர் பெருமக்கள், குருக்கள், புறவரத்தார், அருட்சகோதரி எல்லோரையும் ஆசிர்வதியும். திரு அவை வழிநடத்தக்கூடியவர்கள் இயேசுக்கு சாட்சிகளாய் விளங்கவும், இந்த இல்லத்தை எல்லோருக்குமான இல்லமாக, எல்லோரும் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களின் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும் இல்லமாக மாற்றிட தங்களையே கருவிகளாய் பயன்படுத்த தேவையானவர்களை தருமாறு ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே இறைவா, என்னுடைய நல்லாயின் திரு அவைக்காக ஜெபிக்கிறோம். என் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் கடலில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும், சகோதர சகோதரிகளையும், குழந்தைகளையும், பெரியோர்களையும் ஆசீர்வதியும் கரங்களில் ஒப்படைக்கிறோம். நீ சொன்னது போல நீதியையும் நேர்மையை தேடுங்கள், உங்களுக்கு நான் வெற்றி வாகையை தருவேன், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் சொன்னவரே. இந்த வெளிநாட்டின் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கு விடுதலை தாரும். நோயிலிருந்து, பயத்திலிருந்து, அச்சத்தில் விடுதலை தாரும். வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் வெற்றியை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்நாளி மக்கள் இந்த நியமங்களையும் முறைமைகளையும் நாளும் கண்டு கருத்துமாய் உள்ளத்திலே இருத்தி உண்மை வழிபடுகிற மக்களாக வாழ தேவையான அருளை தருமாறு ஆண்டவரே மன்றாடுகிறோம். ஆண்டவரே இறைவா, இந்த கோவிட் காலத்திலே நாங்கள் எத்தனையோ வகைகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். சிறப்பாக உம்முடைய பார்வையிலும் வெளியேறப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். நீதாமே அன்னை மரியாள் ஜெபித்தது போல ஏழை கணக்கை நோக்கினாள், அவர் பசித்தோரை நலன்களால் நிரப்பினார் என்று நாங்கள் அன்னை மரியாள் ஜெபித்ததை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த வழியில் ஆண்டவரே, நீதாமே பசியிலும் பிணியிலும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை உடைய நலன்களால் நிரப்பும்படியாகும். அதற்கான ஊழியர்களை நீதாமே இனம் கண்டு அதன் மூலமாய் ஆண்டவரை நல்ல உள்ளங்களை நீர் உலகத்துக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, புலம்பெயர்ந்தவர்கள், நாடோடிகளாய் தெரியக்கூடியவர்கள், சாலை ஊர்களில் வாழக்கூடிய சகோதர சகோதரிகள், ஆண்டவர் நீதாமே அவர்களுக்கு உடல் மன வழிவிருந்து விடுதலையும் அவர்களுக்கு தேவையான வாழ்வாதார சூழ்நிலை தந்தபடியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆண்டவரை இறைவா, இந்த நாட்களிலே கல்வி நிறுவனங்கள் பல்வேறு சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பெற்றோர்களும் பிள்ளைகளும் இந்த ஆண்டிலே பல்வேறு கடினமான சூழ்நிலைகளையும் சவால்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீதாமே எங்களை ஆஸ்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சூழ்நிலை காலம் ஆண்டவரை. இவர்கள் வீட்டிலிருந்து கல்வியை கற்றாலும் ஆண்டவரை, கல்வி என்பது நீர் கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு கொடை. எங்கள் அறிவையும் ஞானத்தையும் அது பெருக்கெடுத்து வளரச் செய்கிறது. கல்வி இல்லாமல் ஞானம் வளர்வதில்லை, அறிவு வளர்வதில்லை. அதை பெற்றோர்களாகிய நாங்களும் கல்வியினரிடம் உணர்ந்து நாட்களிலே சிறப்பாக ஆண்டவருடைய ஆவியின் துணையால் இந்த கல்வி பணியை நீர் எமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான புனிதமான பணியை நேர்மையான உள்ளத்துடனும் ஆண்டவரே, பிள்ளைகள், குறிப்பாக பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் ஆண்டவரை இணைந்து இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தரமான கல்வியை கொடுக்கும்படியாய் எல்லாமே ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் ஆண்டவரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, குறிப்பாக கொரோனா தொற்றுக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இது ஒரு சமுதாய முத்திரை அல்ல, அவமான முத்திரை அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இது காலத்தினுடைய சூழ்நிலை, இதுவும் கடந்து போகும். ஆகவே எங்களுடைய சகோதர சகோதரிகளை நாங்கள் அன்பு செய்யவும், பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரரும் நாங்கள் எல்லா விதங்களிலும் எங்களுடைய பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தவும், மீண்டுமாக அவர்களின் குடும்பங்களிலே சமூகத்தில் வரும்போது நாங்கள் அவர்களை மதிப்போடு வழிநடத்தவும் தேவையான தருமாறு ஆண்டவரை மன்றாடுகிறோம். இறந்த சகோதர சகோதரிகளுக்காக குறிப்பாக இந்த
கொரோனா தொற்று காலத்திலே மரித்த நம்முடைய சகோதர சகோதரிகள் விசுவாசிகள் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். இன்றைக்கு கல்லறை இடத்துல மட்டும் மந்திரித்து நாம் உதைத்திருக்கிறோம். இவர்கள் எல்லாருடைய ஆன்மாக்களும் நித்திய வாழ்வை பெறும்படியாக ஜெபிப்போம். அவருடைய குற்றங்குறைகள் மன்னிக்கப்படவும் அவர்கள் வான்வீட்டில் ஆண்டவரோடு நிலையான மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவையான அவருடைய இறைவன் தருமாறு அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவரை நோச்சாடுகிறோம். அன்புக்குரியவர்களுடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அல்வாழ்வோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னது போல ஆண்டவருக்கு கரம் நம் மீது விட வேண்டும். ஆண்டவர் தம் மாட்சியினால் நம்மை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிப்போம். மாட்சிக்குரிய எல்லா விதங்களையும் காரியங்களை செய்வோம். ஆண்டவரை மாட்சிப்படுத்தக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வைப்போம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை மாட்சியின் மீது நிழலாக விடாத காரியங்கள் நிறைய இருக்கு. தடை செய்கிற காரியங்கள் நிறைய இருக்கு. வாழ்க்கையில் எண்ணங்களிலான் செய்கிற எவ்வளோ பாவங்கள் இருக்கு. மனசால செய்கிற பாவம் நம்முடைய காரியங்களாலே செயல்களாலே வார்த்தைகளால் செய்திருக்கிற பாவங்கள் இவ்வளவு உண்டு. அவற்றெல்லாம் ஒதுக்கி வைப்போம். ஆண்டுடைய மாற்றி நம்மை நிரப்பணும், குடும்பங்களை நிரப்பணும். அதே போல நம்முடைய நாட்டை திருநாட்டை இறைவன் காக்க வேண்டும். நேற்றைக்கு நாம் சுதந்திர விழா கொண்டாடி இருக்கிறோம். நம்முடைய அரசியல்வாதிகள், குறிப்பாக ஆட்சி செய்பவர்கள், மாநில மத்திய அரசுகள்லாம் கடவுளுடைய ஊழியர்களாக, மக்களுடைய ஊழியர்களாக பணி செய்யணும். நேர்மை வேணும், ஜனநாயகம் வேணும். அநியாயம், லஞ்சம், ஊழல் என்கிற இந்த கொடுவிலிருந்து இந்தியா விடுதலை பெற வேண்டும் என சிறப்பாக சொல்லிப்போம். இந்த மன்றாட்டுக்கெல்லாம் தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு தந்தொழியாக தொடர்ந்து நாம் திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக உங்களை சொல்லியுங்கள். ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் தந்தை பற்றி உமக்கு ஒப்பு கொடுத்து உமையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகவே. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றும் பிள்ளைகளை திருமகனின் ரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீரே. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்கின்றேன். இதனால் பல்வகையில் வெளிப்படுவது ஞானத்தை புகழச் செய்தி. ஆகவே வானதூதர் புனிதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு வைமாறு மனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆண்டகை நீதினாலும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தனர். மேலும் இதற்கு எதிர்நோக்குடன் கீழ்கள் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றனர். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மறுமுறையில உம்மை பாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் குனிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் நமக்கு தரும் அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் தந்தையுடைய இல்லத்திலே கூட்டி அழைத்து சேர்க்கிறவர், நம்மை மகிழ்வுறச் செய்கிறவர், அழகுபடுத்துகிறவர். விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுருள் பிரதமனை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
பாடல் எண் 705. என்னாயின் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என்னாயின் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. எந்தவன் நான் செய்தேன், எண்ணத்தினால் சொல்வேன். எந்தவன் நான் செய்தேன், எண்ணத்தினால் சொல்வேன். என் நாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. பசியார் வாழும் ஏழையின் நிலை பாவினான் என்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியார் வாழும் ஏழையின் நிலை பாவினான் என்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். நாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு சில அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு, இந்த கல்வி ஆண்டிற்கான நாம் பங்கிலிருந்து புனித விசுத்தி பால் சபையினர் கொடுக்கக்கூடிய கல்வி ஊக்கத்தொகை, அதற்கான கடிதம் நான் உங்களுக்கு ஏற்கனவே வாட்ஸ்அப் மூலமாக அன்பிய பொறுப்பாளர்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். ஆகவே அன்பிய பொறுப்பாளர் ஒருவரும் தயவு செய்து, பெரியவர் போது இருக்கக்கூடிய பொருளாதார கடினமான சூழ்நிலை தெரியும். ஆகவே நமக்கு இப்பொழுது அதிகமான அளவிலே பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் கூட நம்மிடம் இருக்கக்கூடியவற்றை ஏழை பிள்ளைகளுக்கு கொடுத்து விரும்புகிறோம். ஆகவே உபகாரிகள் அதிகமாய் உதவி செய்ய விரும்பினால் தயவு செய்து பங்கு தந்தையோ அல்லது வில்சன்ஜி பால் சபை தலைவரையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரி, குறிப்பாக அன்பிய பொறுப்பாளர்களே, உங்கள் அன்பிற்குரிய ஏழை பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் கிடையாது, அதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. தெரிஞ்சவங்களாம் நீங்கள் இடம் காட்டக்கூடாது. இப்பொழுது ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கக்கூடிய, ரொம்ப தேவையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களின் இடம் கண்டு அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி பங்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த விசந்திப்பால் ஊக்கத்தொகைக்கான படிவத்தை பெற்று செல்லுமாறு நீங்கள் உதவி செய்யுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது, நீங்கள் மாறாக நீங்கள் உங்கள் அன்பிற்குரிய பிள்ளைகளை இடம் கண்டு நீங்கள் சரியான முறையில் நீங்கள் புரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளை அனுப்பி வைங்க. அந்த படிவங்கள் எல்லாம் அன்பிய பொறுப்பாளர்கள் படிக்கல, மாறாக பங்கு அலுவலகத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ கொரோனாவில் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, ஆகவே அலுவலகத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, விசுத்திப்பால் சபையினரும் அந்த ஃபார்ம் இருக்குது. ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டு சரியான முறையில் சரியான தகவலில் கொடுங்க. தேவையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஏழை மாணவர்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கப்படும். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம கொடுக்க முடியாது, எல்லா விண்ணப்பிகளும் எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் சிறப்பாக அடிப்படையில் ரொம்ப தேவையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தேர்ந்தெடுத்து நாம் முன்னுரிமை கொடுப்போம். அதே போல் அந்த முடிவு என்பது நம்முடைய விசுத்திப்பால் சபையினர் நிர்வாக சார் அவர்கள் இந்த அடிப்படையில் ஏழை குடும்பம், குறிப்பாக இரு பெற்றோர்கள் இல்லாதவர்கள், 2 பெற்றோர்களும், அதே போல் சிங்கிள் பேரண்ட், ஒரே ஒரு பெற்றோர் கொண்டிருக்கிற குழந்தைகள், ஒரு விதவைகளுடைய குழந்தைகள், இப்படி கைமண் குழந்தைகள், அவங்க இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து
ஒரு ஏழை பிள்ளைகளை தூக்கி விடுவதற்கான முடிவுகள் எடுப்பார்கள். அவை முதல் அறிவிப்பு, அவை கடிதம் கூட வந்திருக்குது, செய்திகள் கூட வந்திருக்குது. அவை இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய பங்கிலே இதிலிருந்து ஆன்லைன் மறைக்கல்வி நடைபெறும். அதற்கான தொகுப்பு இடம்பெறுகிறது. ஆகவே இன்று அதிகாரப்பூர்வமாக நம்முடைய பங்கில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஆன்லைன் கேட்டகிசம், ஆகவே வாட்ஸ்அப் மூலமாக தான் போடுவோம். ஆகவே அன்பியல் பொறுப்பாளர்கள் அதுவும் கொடுப்போம். ஆகவே அன்பியல் பொறுப்பாளர்கள் தயவுசெய்து உங்கள் அன்பியல் குடும்பங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுங்க. அதில் நான் மாசெல்லாம் போடுறேன். ஆகவே அன்பியல் பொறுப்பாளர்கள் நம்ம பொறுப்பெடுத்து இந்த மாதம் பார்க்கணும்னு விரும்புகிறவங்க, இவரோட ஃபாதர்ஸ் எல்லாம் பார்க்கணும், எங்கே இருக்காங்க, ஃபாதர்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா, என்ன நடக்குதுன்ற நிறைய கேள்விகள் இருக்குது. ஆகவே இவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக இந்த வீடியோவை மாதம் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய மாதாட்டிகளை மாதம் வருது, அதை பார்க்க வேண்டாம் சொல்ல அதை நீங்கள் பாருங்கள். விருப்பமானவர்கள் பங்கு தந்தையுடைய திருப்பலியை பார்க்கணும், உதவி பங்கு திருப்பலியை பார்க்கணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு செய்யுங்க. அதே போல் இனி வர நாட்களில் வாரம் உங்களுக்கு ஆன்லைன் கேட்டகிசம் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் இருக்கும். அதை பிள்ளைகளுக்கு போட்டு காமிங்க, அல்லது நீங்கள் பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு பிள்ளைகளுக்கு கண்ணு பாதிக்கும், பிள்ளைகளுக்கு செது கொடுக்கூடாதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை பார்த்து நீங்கள் இன்றைக்கு பெற்றோர்கள் தான் மறைக்கல் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கு பங்கில் இந்த வகையில் கூட முடியாத சூழ்நிலை, நாம் பங்கில் கொடுக்கல, அதனால் பங்கில் மறைக்கல்வி இல்லை, வீட்டில் மறைக்கல்வி இல்லைன்னு சொல்லுவோம். முதல் மறைக்கல்வி என்ன கேட்டிங்கன்னா வீடு தான் முதல் மறைக்கல்வி. பெற்றோர் தான் அவர்கள் கற்றுக்கொள்கிற முதல் பாடம். ஆகவே பெற்றோர்கள் தயவு செய்து கொஞ்சம் பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்வில், நம்பிக்கை வாழ்வில், அருள் வாழ்வில் கொஞ்சம் கவனம் கெடுங்க. ஏன்னா பெரிய நீண்ட இடைவெளியாக இருக்குது. ஆகவே பிள்ளைகள்லாம் ஜபத்தை மறந்துடக்கூடாது, விசுவாசத்தை மறந்துடக்கூடாது. ஆகவே இந்த ஒரு முயற்சியை முன்னெடுப்பை நீங்கள் பாராட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை மெட்டீரியல் கையில் இல்லைன்னா நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டு இதில் போடலாம், இல்லை நீங்கள் செல்லில் பார்த்து சொல்லலாம், இல்லை பிள்ளைகள் காமிக்கலாம். சரிங்களா? அது மூலமாக பிள்ளைகள் ஜபத்தை கற்றுக்கொள்வார்கள், ஜபத்துக்கான விளக்கங்களை கற்றுக்கொள்வார்கள். அவங்க நம்ம பெரிய அளவில் சின்ன அளவு தான் கிளிப்பிங்ஸ் இருக்கும். ஆகவே இதையும் நம்ம ஆரம்பிக்கலாம். ஆகவே முதல்ல வின்சென்ட் டி பால் சபையில் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை, கல்வி ஊக்கத்தொகை. இரண்டாவது ஆன்லைன் மறைக்கல்வி. அதே போல் நம்முடைய பள்ளியில் கூட நாம் சிறப்பாக இன்னும் கொஞ்சம் நாட்களில் எல்லாம் சரி செய்த பிறகு, நம்முடைய பொருளாதார இக்கட்டிலிருந்து விடுபட்ட பிறகு, கட்டாயம் நம்முடைய பொருளாதாரம் இந்த சரிவிலிருந்து நம்ம எழுந்த பிறகு பிள்ளைகளுக்கான ஊக்கத்தையும் நாம் கொடுக்க இருக்கிறோம். ஆகவே அதை சரியான முறையில் எல்லா பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அதையும் பயன்படுத்தி மாறி என்பது நான் கேட்கிறேன். அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து விடுங்கள். ஒருபோதும் ஆண்டவர் சொன்னது போல நம்பிக்கை மட்டும் விட்டு விடாமல், நம்பிக்கை வாழ்விலே நாம் ஒரு நாளும் விடைவிடாமல் ஆண்டவரை பற்றிக்கொண்டு வாழ உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். திருவிருந்து பல்லவி. இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. திருப்பாடல்கள் 129 வசனம் 7. நன்றி கூறி மன்றாடுவோமாகும். ஆண்டவரே, இவ்வரும் சாதனங்கள் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து பின்னகத்தின் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதியிலும் நேர்மையிலும் ஆண்டவரோடு இணைந்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும்.